அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கும்பராசி சனி பயிற்சி பலன்கள். கும்பராசிக்கு தற்போது ராசியிலேயே சனி சஞ்சரிக்கும் சென்ம சனி தொடங்கியுள்ளது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசி. உங்கள் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும், குழப்பமான மனநிலை இருக்கும் என்கிறனால ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கும். பண வரவு இருந்தாலும் அதிகம் சேமிக்க முடியாத சூழலாம் இருக்கும். சரியான திட்டமிடல் செயல் அவசியம். உடற்பயிற்சி செய்வதும் பேச்சில் நிதானமும் இருக்கிறதும் திட்டமிட்ட வேலையை முன்னேற்றத்தையும் தரும். உங்களிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது அவசியம். நேர்மறை மனநிலை கொண்ட நபர்களுடன் பழகணும், அதான் உங்களுக்கு நல்லது. கும்பம் ராசிக்குள் சனி. குடும்பம் வேலை எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் டிசம்பர் 20ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 20/12/2023 முதல் 6/3/2026 வரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சொன்னது யார் என்று பார்க்காம சொல்லப்பட்டது நல்லதா கெட்டதா என்பதை ஆராய்ந்து அதன்படி செயல்படும் கும்பராசி என்பர்களே. இதுவரை உங்களின் ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்து தேவையற்ற செலவுகளை கொடுத்து கடஞ்சுமையில் ஆழ்த்திய சனி பகவான் தற்போது தங்கள் ராசிக்குள்ளேயே வந்து ஜென்ம சனியாக அமர இருக்கிறார். ஜென்ம சனி என்னும் மோசமான பலன்களை தருவாரோ என்று கவலை வேண்டாம். சனி பகவான் உங்கள் ராசிநாதன். அவர் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்றதுனால சுபத்துவமான பலன்களை கிடைக்கும் என்கிறனால அச்சம் தேவையில்லை. பண வரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்து ஏமாந்த பணமெல்லாம் கைக்கு வரும். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதியே பைசல் செய்வீங்க. என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. உணவு பழக்கங்களை முறைப்படுத்துங்க. வயிறு தொடர்பான உபாதைகள் அதிகரிக்கும். நடுத்தர வயதில் உள்ளவங்க சர்க்கரை, இரத்த அழுத்தம் ஆகியவற்றுக்கான பரிசோதனை செய்து கட்டுக்குள் இருக்கின்றனவா என்பதை அறிந்து கொள்ளுங்க. வாழ்க்கை துணையாலும் அவர் வழி உறவினர்களாலும் செலவுகள் அதிகரிக்கும். நண்பர்கள் வகையில் உதவுவதை விட உபத்திரங்கள் தான் அதிகம் இருக்கும். அடிக்கடி பயணம் செய்யும் சூழ்நிலை உருவாகும். தேவையற்ற டென்ஷன் மற்றும் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. சகோதர வகையில் வீண் பிரச்சனை வேண்டாம். வெளிநாட்டு வேலை அமையும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் அவசர முடிவு வேண்டாம். வழக்குகளில் நிதானமான போக்கை கடைபிடிக்கணும். வழக்கறிஞரின் ஆலோசனைப்படி மட்டுமே செயல்படுங்க. பிள்ளைகள் உங்கள் மனம் போல் நடந்து கொள்வாங்க. திருமணம் ஆகிய சுபகாரியங்கள் கூடி வரப்போகுது. புது வீடு மனை வாங்கும் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உரிய கடன் வசதி கிடைக்கும். என்றாலும் ஒரு முறைக்கு 2 முறை ஆவணங்களை சரிபார்த்து விடுங்க. சனி பகவானின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 7, 10 ஆகிய வீடுகளை பார்க்குறாரு. 3ஆம் வீட்டை பார்க்கறனால சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவ பதவிகள் தேடி வரும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கும் யோகம் வாய்க்கும். சவால்களில் வெற்றி பெறுவீங்க. சகோதர வகையில் செலவுகள் இருக்கும். சனி பகவான் உங்களின் 7ஆம் வீட்டை பார்க்கறனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தேவையற்ற சந்தேகங்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சனி பகவான் உங்களின் 10ஆம் வீட்டை பார்க்கறனால வேலை செய்யும் இடத்துல மரியாதை கூடும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது வியாபாரத்தை பற்றி. தொழிலில் மாற்றங்கள் செய்வீங்க. என்றாலும் முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்க வேணாம். மற்றவங்க பேச்சை கேட்டு தொழிலில் எந்த செயலையும் முன்னெடுக்க வேணாம். பேராசை இல்லாமல் இருக்கிறத காப்பாற்றி கொள்ளணும் என்ற எண்ணத்தோடு தொழில் செய்தாலே லாபம் அதிகமாக கிடைக்கும். பணியாளர்கள் உங்கள் விருப்பம் போல் இனிமேல் நீங்கள் பணி செய்ய வேண்டியது இருக்கும். ஹோட்டல், ஹனினி, உதிரி பாகங்கள்,
துணி வகைகளால் லாபம் அடைவீங்க. பழைய பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிங்க. கூட்டு தொழிலில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். அடுத்தது நான் பார்க்க போகிறது உத்தியோகம். பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் விடுப்பில் செல்வதால் அவர்களின் பணியும் உங்களையே சேரும். சில நேரங்களில் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை மதிக்கவில்லையோ என்று வருந்துவீங்க. என்றாலும் அதிகாரிகள் உங்களை உரிய நேரத்தில் மதித்து கிடைக்க வேண்டிய உயர்வுகளை கொடுத்து விடுவார். சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் கவனத்துடன் செய்யுங்க. அடிக்கடி விடுப்பெடுக்க வேண்டாம். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். முக்கிய டெண்டர் போன்ற ஆவணங்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும். தகவல் தொழில்நுட்ப துறையினருக்கு ஓய்வின்றி உழைக்க வேண்டியது இருக்கும். என்றாலும் அதற்கேற்ப பொருளாதார நன்மைகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நஷ்டங்களை ஈடுகட்டி எதிர்காலத்துக்கான பலவிதமான வசதிகளையும் உங்கள் உழைப்பின் மூலம் ஏற்படுத்தி தரும் காலமாக அமையப்போகுது. கும்பராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும்பொழுது, திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பாதையில் உள்ள திருக்கொள்ளிக்காடு என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை திருவோண நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்க. உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியடையும். கும்பராசிக்காரங்களுக்கு